14/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா. இனிமையான குழந்தைகளே, இன்பமும் துன்பமும் உள்ள அந்த நாடகத்தை பற்றி நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். அரை கல்பத்திற்கு இன்பமும் மற்ற அரை கல்பத்திற்கு துன்பமும் உள்ளன. தந்தை உங்கள் துன்பத்தை அகற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை அருள்வதற்கே வருகின்றார். கேள்வி: சில குழந்தைகள் தங்கள் இதயத்தை மகிழ்விப்பதற்காக எவ்வாறு தங்கள் புகழை தாங்களே பாடுகின்றார்கள்? பதில்: சிலர் தாங்கள் சம்பூர்ணம் அடைந்து விட்டதாகவும் தாங்கள் முற்றிலும் தயாராக இருப்பதாகவும் நினைக்கின்றார்கள். இவ்வாறு நினைப்பதன் மூலம் அவர்கள் தங்கள் இதயத்தை மகிழ்வித்துக் கொள்கின்றார்கள். இதுவே தங்கள் புகழை தாங்களே பாடுதல், தங்களை மிகவும் கெட்டிக்காரர்கள் என கருதுதல் என்று அழைக்கப்படுகின்றது. பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இன்னமும் அதிக அளவு முயற்சி செய்யப்பட வேண்டும். நீங்கள் தூய்மையாகும் போது ஒரு தூய உலகமும் தேவைப்படும். அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தனியாக எவருமே வீடு திரும்ப முடியாது. பாடல்: நீங்களே தாயும் தந்தையும் ஆவீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் சொந்த அறிமுகத்தை பெற்றுவிட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், நாங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், அனைவரும் மனிதர்களே. ஒருவர் சிறியவரோ அல்லது பெரியவரோ, ஒரு ஜனாதிபதியோ ஒரு அரசரோ அல்லது அரசியோ யாராக இருந்தாலும் அனைவரும் மனிதர்களே. தந்தை கூறுகின்றார், ஒவ்வொருவரும் ஓர் ஆத்மாவே. நான் ஆத்மாக்கள் அனைவரது தந்தையாவேன். இதனாலேயே நான் பரமாத்மாவான பரம தந்தை, அதாவது பரமன் என்று அழைக்கப்படுகின்றேன். அவரே ஆத்மாக்களாகிய உங்கள் தந்தை என்பதும் நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதும் பின்னர் பிரம்மாவின் மூலம் சகோதரிகளாகிய நீங்கள் உயர்ந்த தாழ்ந்த குலங்களுக்கு உரியவர்கள் ஆகின்றீர்கள் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் அனைவரும் ஆத்மாக்களே. நீங்கள் மாத்திரமே இதனை புரிந்துள்ளீர்கள். மக்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்கள் அனைவருக்கும் இதனை விளக்கப்படுத்துகின்றார். வேறு எவரும் தந்தையை அறிய மாட்டார்கள். மக்கள் பாடுகின்றார்கள், ஓ கடவுளே, ஓ தாயே, தந்தையே. ஏனெனில் ஒருவர் அதி மேலானவராக இருக்க வேண்டும். அவர் அனைவரதும் தந்தையாவார். அந்த ஒரே ஒருவரே அனைவருக்கும் சந்தோஷத்தை வழங்குபவர். உங்களுக்கு இன்பமும் துன்பமுமான இந்த நாடகத்தை பற்றி தெரியும். ஒரு கணம் சந்தோஷமும் மறு கணம் துன்பமும் உள்ளது என்பதை மக்கள் நம்புகின்றார்கள். அரை கல்பத்திற்கு சந்தோஷமும் மற்ற அரை கல்பத்திற்கு துன்பமும் உள்ளன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சதோ பிரதான, சதோ, ரஜோ, தமோ ஆகிய ஸ்திதிகள் உள்ளன. ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்கள் மௌன தாமத்தில் வாழ்கின்றோம். அங்கே ஆத்மாக்கள் அனைவரும் நிஜ தங்கம் ஆவார்கள். அங்கே எவரிடத்திலும் எந்த கலப்படமும் இருக்க மாட்டாது. ஒவ்வொரு ஆத்மாவிலும் அவரவரின் பாகம் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் இருப்பினும் அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாகவே இருக்கின்றார்கள். தூய்மையற்ற எந்த ஆத்மாவும் அங்கே இருக்க முடியாது. இந்த நேரத்தில் எந்த தூய ஆத்மாவும் இங்கே இருக்க முடியாது. பிராமண குலத்தின் அலங்காரங்களான நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்களை தேவர்கள் என அழைக்க முடியாது. அவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள். உங்களை முற்றிலும் விகாரமற்றவர்கள் என்று அழைக்க முடியாது. அவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள். உங்களை முற்றிலும் விகாரமற்றவர்கள் என்று அழைக்க முடியாது. ஞான கடலின் வாயிலிருந்து வரும் விடயங்கள் நீங்கள் மாத்திரமே செவிமடிக்கின்றீர்கள். ஞானக்கடல் ஒரே ஒரு
தடவையே வருகின்றார் என்பதும் உங்களுக்கு தெரியும். மக்கள் மறுபிறவியின் ஊடாக மீண்டும் வருகின்றார்கள். சிலர் இந்த ஞானத்தை செவிமடுத்த பின்னர் சரீரத்தை விட்டு நீங்கி செல்லும் போது அவர்கள் அந்த சமஸ்காரங்களை தங்களுடன் எடுத்துச் செல்கின்றார்கள். அவர்கள் மீண்டும் இங்கு திரும்பி வந்து அதனை செவிமடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அதே ஆத்மாக்கள் என்பதால் அவர்கள் 7 அல்லது 8 வயதாக இருக்கும் போதே மிக நல்ல புரிந்துணர்வை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த ஞானத்தை செவிமடுப்பதில் சந்தோஷப்படுகின்றார்கள். அந்த ஆத்மாக்கள் தாங்கள் தந்தையின் ஞானத்தை மீண்டும் செவிமடுக்கின்றோம் என்று புரிந்து கொள்கின்றார்கள். அவர்களுக்குள் அந்த சந்தோஷம் இருக்கின்றது. அவர்களும் திறமைசாலிகளாக ஏனையோருக்கு கற்பிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதே போன்ற படை வீரர்களும் தங்களின் சமஸ்காரங்களை எடுத்துச் சென்று குழந்தை பருவத்திலிருந்தே சந்தோஷமாக தங்கள் வேலையை செய்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு அதிபதி ஆவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அனைவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் புதிய உலகில் அல்லது மௌனதாமத்தின் அதிபதிகளாக ஆக முடியும். மௌனதாமமே உங்கள் இல்லமாகும். அங்கிருந்தே உங்கள் பாகங்கள் நடிப்பதற்காக நீங்கள் இங்கே வந்தீர்கள். எவருக்குமே இது தெரியாது. ஏனெனில் ஆத்மாக்களை பற்றி எவருமே அறிந்திருக்கவில்லை. நீங்கள் அசரீரி உடல் இருந்து இங்கு வந்தீர்கள் என்பது நீங்கள் ஒளிப்புள்ளிகள் என்பதையும் நீங்கள் அறியவில்லை. நெற்றியின் நடுவில் அற்புதமான நட்சத்திரம் பிரகாசிக்கின்றது என்று சந்நியாசிகள் கூறிய போதும் ஆத்மாவின் வடிவம் பெரியது என்றே அவர்களின் பக்தி நம்புகின்றது. ஆத்மாக்கள் மிக பெரியதொரு வடிவத்தை உடையவர்கள் என்றே அவர்கள் சாலிகிராமங்களை பற்றி பேசும்போது கருதுகிறார்கள். ஓர் ஆத்மா ஒரு சாலிகிராமம் ஆவார். ஒரு யாகம் வளர்க்கும் போது அவர்கள் பெரிய சாலிகிராமங்களை உருவாக்குகின்றார்கள். அவர்கள் வழிபடும் போது தமது புத்தியில் மிக பெரியதொரு சாலிகிராமமையே வைத்திருக்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், அவை யாவும் அறியாமையே. நான் மட்டுமே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன். இந்த உலகில் என்னை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஆத்மா ஒரு புள்ளி என்றும் பரமாத்மாவும் ஒரு புள்ளியே என்றும் எவரும் விளங்கப்படுத்துவது கிடையாது. கடவுள் பிரம்ம தத்துவமான அனாதியான ஒளி வடிவம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். பிரம்ம தத்துவத்தை அவர்கள் கடவுள் என கருதுகின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களையும் கடவுள் என்றே அழைக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பாகத்தை நடிப்பதற்கு சிறிய ஆத்மாவின் வடிவை ஏற்கின்றார்கள் என்றும் தாம் பின்னர் வேறொளியில் இரண்டர கலந்து விடுவதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். அதில் இரண்டர கலந்த பின்னர் என்ன நிகழும்? அவர்களின் பாகங்களும் முடிந்துவிடும். எனவே அது முற்றிலும் தவறானது. தந்தை இப்பொழுது ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை வழங்குவதற்காக வந்துள்ளார். அரை கல்பமாக நீங்கள் ஏனியில் கீழிறங்கி வந்த பின்னர் நீங்கள் பந்தன வாழ்க்கைக்குள் செல்கின்றீர்கள். அதன் பின்னர் தந்தை வந்து உங்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை வழங்குகிறார். இதனாலேயே அவர் அனைவருக்கும் சத்கதியை அளிப்பவர் என்று அழைக்கப்படுகின்றனர். எனவே தூய்மையாக்குபவரான தந்தையை நினைவு செய்யுங்கள். அவரை நினைவு செய்வதனால் மாத்திரமே நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள். இல்லாவிடில் உங்களால் தூய்மையாக முடியாது. ஒரே ஒரு தந்தையே அதிக மேலானவர். பல குழந்தைகள் தாங்கள் முழுமை அடைந்து விட்டோம் என்றும் தாங்கள் முற்றிலும் தயாராக இருக்கின்றோம் என்றும் நினைக்கிறார்கள். இவ்வாறாக நினைத்து அவர்கள் தங்கள் இதயத்தை மகிழ்வித்துக் கொள்கிறார்கள். அது தங்கள் புகழை தாங்களே பாடுவதாகும். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இன்னும் அதிக அளவு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தூய்மையாகும் போது உங்களுக்கு ஒரு தூய உலகம் தேவைப்படும். எவராலும் தனியாக வீடு திரும்ப முடியாது. ஒருவர் எவ்வளவு விரைவாக கர்மாத்தீத்த நிலையை அடைய நினைத்தாலும் அது இன்னமும் சாத்தியமில்லை. ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஒரு மாணவன் தனது கல்வியில் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் பரீட்சைக்குரிய நேரம் வரும்போது பரீட்சையை செய்ய முடியும். அதற்கு முன்னால் அவரால் பரீட்சையை செய்ய முடியாது. இங்கும் அவ்வாறே நேரம் வரும்பொழுது உங்கள் கல்விக்கான பெறுபேறுகள் வெளியாகும். ஒருவரின் முயற்சிகள் எவ்வளவு சிறந்ததாக இருப்பினும்
அவர் முற்றிலும் தயாராக உள்ளார் என்று அவரால் கூற முடியாது. ஓர் ஆத்மாவேனும் 16 கலைகள் நிறைந்தவராக இன்னமும் ஆக முடியாது. இன்னமும் அதிகளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. நீங்கள் முழுமை அடைந்து விட்டீர்கள் என்று நினைத்து உங்கள் இதயத்தை மகிழ்வித்துக் கொள்ளாதீர்கள். இல்லை, நீங்கள் இறுதியில் முழுமையாக சம்பூர்ணம் அடைவீர்கள். உங்கள் சொந்த புகழை பாடாதீர்கள். முழுமையான ராஜ்யம் இன்னமும் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. ஆம், இன்னமும் சிறிதளவு காலமே எஞ்சியுள்ளது என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஏவுகணைகள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முதலில் அவற்றை தயாரிப்பதற்கு அவர்களுக்கு காலம் எடுத்தது. ஆனால் இப்பொழுது அவற்றை தயாரிப்பதற்கு பயிற்சி பெற்றிருப்பதால் அவர்களால் அவற்றை மிக விரைவாக தயாரிக்க முடியும். அவை அனைத்துமே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. விநாசத்திற்காக தொடர்ந்து குண்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. ஏவுகணைகள் என்ற வார்த்தை கீதையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவரின் வயிற்றிலிருந்து இரும்பு வெளிப்பட்டு இவ்வாறு இடம்பெற்றது என்று அந்த சமய நூலில் குறிப்பிட்டுள்ளது. அந்த கதைகள் அனைத்தும் பொய்யாகும். தந்தை வந்து விளக்கப்படுத்துகின்றார். அவை ஏவுகணைகள் என்று அழைக்கப்படுகின்றன. நாங்கள் விநாசம் ஏற்படுவதற்கு முன்னராகவே தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானமாக வேண்டும். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். அதாவது நீங்கள் நிஜ தங்கமாக இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பாரதமும் சத்திய உலகம் என்று அழைக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இப்பொழுது அது பொய்யான உலகமாகி உள்ளது. தங்கத்திலும் உண்மையானதும் போலியானதும் உள்ளன. தந்தையின் புகழ் என்ன என்பதை குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவர் மனித உலகின் விதையும் சத்தியமானவரும் உயிருள்ளவரும் ஆவார். முன்னர் நீங்கள் இவ்வாறு பாடிக்கொண்டிருந்தீர்கள். தந்தை உங்களை சகல தெய்வீக குணங்களினாலும் நிரப்புகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தை கூறுகின்றார், அனைத்திற்கும் முதலில் நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என்று எனது பெயர் தூய்மையாக்குபவராகும். அவர்கள் ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என பாடுகின்றார்கள். எவ்வாறாயினும் அவர் வரும்போது என்ன செய்கின்றார்? இதனை எவரும் அறிய மாட்டார்கள். ஒரு சீதை மாத்திரம் இருக்க முடியாது. நீங்கள் அனைவருமே சீதைகள். உங்களை எல்லையற்றவராக ஆக்குவதற்காக தந்தை உங்களுக்கு எல்லையற்ற விடயங்களை கூறுகின்றார். உங்கள் எல்லையற்ற புத்தியினால் நீங்கள் ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் நீங்கள் அனைவரும் சீதைகள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ராமர் கடவுள் வந்து உங்கள் அனைவரையும் ராவணனின் சிறையில் இருந்து விடுவிக்கின்றார். ராவணன் ஒரு மனிதன் அல்ல. அனைவரிலும் 5 விகாரங்கள் உள்ளன என்று விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையாலே இந்த உலகம் ராவண ராஜ்யம் என்று அழைக்கப்படுகின்றது. அதன் பெயரோ விகாரமற்ற உலகம். ஆனால் இது விகாரம் நிறைந்த உலகமாகும். ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. இது விலை மாதர் இல்லம், ஆனால் அதுவோ சிவாலயமாகும். லக்ஷ்மியும் நாராயணனுமே விகாரமற்ற உலகின் அதிபதிகள் ஆவார்கள். விகாரம் நிறைந்தவர்கள் அந்த விக்கிரங்களை வழிபடுகின்றார்கள். விகாரம் நிறைந்த அரசர்கள் விகாரமற்ற அரசர்களின் விக்கிரகங்களை வழிபடுகின்றார்கள். உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். மக்களுக்கு சக்கரத்தின் கால எல்லை என்ன என்பது தெரியாது. ஆகையால் ராவண ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பமாகியது என்பதை அவர்கள் எப்படி அறிவார்கள்? அது அரைவாசியாக இருக்க வேண்டும். எப்பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இதனை இட்டு அவர்கள் முற்றிலும் குழப்பமடைந்து உள்ளார்கள். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார். 5000 வருடங்களுக்கான இந்த சக்கரம் தொடர்ந்து சுழல்கின்றது. உங்கள் 84 பிறவிகளை நீங்கள் நடித்த பின்னர் வீடு திரும்புகின்றீர்கள் என்பது நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இருப்பினும் நீங்கள் சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் மறுபிறவி எடுக்கின்றீர்கள். அதுவே ராமராஜ்யமாகும். அதன் பின்னர் நீங்கள் ராவண ராஜ்யத்திற்கு செல்கின்றீர்கள். இந்த நாடகம் வெற்றியும் தோல்வியையும் பற்றியது. நீங்கள் வெற்றியிட்டு ஸ்வர்க அதிபதிகள் ஆகின்றீர்கள். அதன் பின்னர் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு நரகத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். ஸ்வர்க்கம் நரகத்திலிருந்து வேறுபட்டது. ஒருவர் மரணிக்கும் போது அவர் ஸ்வர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். நீங்கள் இப்பொழுது
அவ்வாறு கூறுவதில்லை. ஏனெனில் சொர்க்கம் எப்பொழுது இருந்தது என்பது நீங்கள் அறிவீர்கள். இன்னார் ஒளியுடன் கலந்துவிட்டார் என்றும் அல்லது அவர் நிர்வாணா சென்று விட்டார் என்றும் கூறுகின்றார்கள். எவரும் ஒளியுடன் கலக்க முடியாது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஒரே ஒருவர் மாத்திரமே அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் என்று நினைவு கூறப்படுகின்றார். சத்யுகம் ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது இது நரகம். இது பாரதத்திற்கும் மாத்திரமே உரிய விடயம். மேலே ஸ்வர்க்கம் என்று எதுவும் இல்லை. தில்வாடா ஆலயத்தில் ஸ்வர்க்கம் மேலே கூரையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆகையாலேயே மக்கள் ஸ்வர்க்கம் உண்மையில் மேலே உள்ளது என்று நம்புகின்றார்கள். மக்களால் எப்படி கூரையில் வாழ முடியும்? அவர்கள் முற்றிலும் விவேகமற்றவர்களாக உள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் மிகவும் தெளிவாக அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றீர்கள். இங்கே ஏன் நீங்கள் ஸ்வர்க்கவாசிகளாக இருந்தீர்கள் என்பது, இங்கேயே நீங்கள் நரகவாசிகள் ஆனீர்கள் என்பதும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது மீண்டும் சொர்க்கவாசிகளாக வேண்டும். இது மனிதர்களிலிருந்து நாராயணனாக மாறுவதை பற்றிய ஞானமாகும். அவர்கள் சத்யநாராயணன் கதையை கூறுகின்றார்கள். அவர்கள் ராமரும் சீதையும் ஆகின்ற கதையை பற்றி கூறுவதில்லை. அது மனிதனிலிருந்து நாராயணன் ஆகுவதை பற்றிய கதையாகும். லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதே அதியுயர்ந்த அந்தஸ்தாகும். ஏனையவர்கள் 2 கலைகள் குறைந்தவர்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்துக்கு கோருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே நீங்கள் முயற்சி செய்யாவிட்டால் நீங்கள் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர் ஆவீர்கள். பாரத மக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது தங்கள் சொந்த தர்மத்தையே அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். கிறிஸ்துவர்களும் சதோவிலிருந்து தமோ பிரதான் ஆகிய போதும் அவர்கள் இன்னமும் கிறிஸ்துவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் இப்பொழுது தங்கள் இந்துக்கள் என்று அழைக்கின்றார்கள். தாம் ஆதியில் தேவ தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இது ஓர் அற்புதமே. யார் இந்த சமயத்தை ஸ்தாபித்தவர் என நீங்கள் கேட்டால் அவர்கள் குழப்பம் அடைகின்றார்கள். அவர்கள் தேவர்கள் வழிபடுகின்றார்கள். ஆகையால் அவர்கள் தேவ தர்மத்தை உரியவர்களே. எவ்வாறாயினும் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் உள்ளது. முதலில் சூரிய வம்சம் இருந்தது என்றும் பின்னர் ஏனைய சமயங்கள் வந்தன என்றும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்தும் மறுபிறவிகள் எடுக்கின்றீர்கள். உங்களில் சிலர் இதை மிக சரியாக அறிந்துள்ளீர்கள். பாடசாலையிலும் சில மாணவர்களின் புத்தியில் பாடங்கள் மிகவும் நன்றாக பதியும். ஆனால் ஏனையோருக்கு அவ்வாறு இல்லை. இங்கேயும் சித்தி அடையாதவர்கள் சத்திரியர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஆகையால் அவர்கள் சந்திர வம்சத்தினர் ஆகுகின்றார்கள். அது 2 கலைகள் குறைவானது. அவர்களால் சம்பூர்ணம் அடைய முடியாது. எல்லையற்ற வரலாறும் புவியியலும் உங்கள் புத்தியில் உள்ளன. மாணவர்கள் எல்லைக்குட்பட்ட வரலாற்றையும் புவியியலையும் பாடசாலைகளில் கற்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அசரீரி உலகை பற்றியோ சூட்சும உலகை பற்றியோ தெரியாது. சாதுக்கள் புனிதர்கள் போன்றோரது புத்தியிலும் இவை இல்லை. ஆத்மாக்களாக நாங்கள் அசரீரி உலகவாசிகள் என்பதை உங்கள் புத்தி புரிந்து கொள்கின்றது. இது பௌதீக உலகம். முழு ஞானமும் உங்கள் புத்தியில் உள்ளது. இவர்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுகின்றன சேனை ஆவார்கள். இந்த சேனை தந்தையையும் சக்கரத்தையும் நினைவு செய்கின்றார்கள். உங்கள் புத்தியில் இந்த ஞானம் உள்ளது. ஆனால் உங்களிடம் ஆயுதங்கள் போன்று எதுவும் இல்லை. இந்த ஞானத்தின் ஊடாக நீங்கள் உங்களை பற்றி ஞானோதயத்தை பெற்றுள்ளீர்கள். தந்தை உங்களுக்கு படைப்பவரினதும் படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதி ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தையின் வழிகாட்டல்கள் இப்பொழுது படைப்பவரை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் எந்த அளவு சுயதர்ஷன சக்கரதாரிகளாகி பிறரும் அவ்வாறு ஆக்குவதற்கு தூண்டி அதிகளவு சேவை செய்கின்றீர்களோ அதற்கேற்ப நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். இது ஒரு பொதுவான விடயமாகும். கீதையில் ஸ்ரீகிருஷ்ணரின் பெயர் பூத்தப்பட்டு இருப்பதால்
நீங்கள் தந்தையை மறந்தீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணனை தந்தை என்று அழைக்க முடியாது. நீங்கள் தந்தையிடமிருந்தே ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். தந்தை தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் வரும்போதே எங்கள் மௌன தாமத்திற்கு எங்களால் திரும்பி செல்ல முடியும். முக்தி அடைவதற்கு மக்கள் அதிகளவு பிரயத்னம் செய்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு மிக இலகுவாக விளக்கப்படுத்துகிறீர்கள். அவர்களிடம் கூறுங்கள், பரமாத்மாவே தூய்மையாக்குபவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலையில் கங்கையில் நீராடிச் செல்கின்றீர்கள்? அவர்கள் சென்று கங்கை கரையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே மரணிக்க வேண்டும் என விரும்புகின்றார்கள். வங்காளத்தில் ஒருவர் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது அங்குள்ளவர்கள் அவரை கங்கைக்கு எடுத்துச் சென்று ஹரி, கடவுள் என்ற நாமத்தை உச்சரிக்கின்றார்கள். அப்பொழுது அந்த ஆத்மாவிற்கு முக்தி கிடைக்கின்றது என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு நீங்கிய போதிலும் அவர் தூய்மையாகவில்லை. தந்தையால் மாத்திரமே ஆத்மாக்களை தூய்மையாக்க முடியும். ஆகையாலேயே மக்கள் அவரை மாத்திரமே அழைக்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தந்தை வந்து இந்த பழைய உலகை புதியதாக ஆக்குகின்றார். அவர் புதிய உலகை படைப்பதில்லை. அச்சா, இனிமையான அன்பிற்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாகிய இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். தாரணைக்கான சாராம்சம். தந்தையின் தெய்வீக குணங்களினால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். பரீட்சைக்கு முன்னரே உங்களை முற்றிலும் தூய்மையானவர் ஆக்குவதற்கான முயற்சியை செய்யுங்கள். உங்கள் சொந்த புகழை பாடாதீர்கள். 2. சுயதர்ஷன சக்கரதாரிகளாகி பிறரும் அவ்வாறு ஆகுவதற்கு அவர்களுக்கு உதவுங்கள். தந்தையையும் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கூறுகின்ற எல்லையற்ற விடயங்களை செவி மடுத்து உங்கள் புத்தியை எல்லையற்றதாக ஆக்குங்கள். அதனை எல்லைக்குட்பட்டதாக வைத்திருக்காதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் ஆதி ஸ்திதியால் பாதகமான சூழ்நிலைகளை வெற்றி கொண்டு ஒரு சங்கம யுக வெற்றி ரத்தினம் ஆவீர்களாக. பாதகமான சூழ்நிலைகளை வெற்றி கொள்வதற்கான வழிமுறை உங்களின் ஆதி ஸ்திதியை ஏற்றுக்கொள்வதாகும். அந்த சரீரமும் உங்களுடையது அல்ல, அது நீங்கள் இல்லை. உங்களின் ஆதி ஸ்திதியும் உங்களது ஆதி தர்மமும் நீங்கள் சந்தோஷத்தை பெற செய்கின்றன. சட பொருளின் தர்மம் எதுவும், அதாவது எந்த ஒரு புற தர்மம் அல்லது சரீரங்களின் விழிப்புணர்வு ஏதாவதொரு வகையான துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க செய்கின்றன. சதா தமது ஆதி ஸ்திதியை பேணுபவர்கள் சதா சந்தோஷத்தை அனுபவம் செய்வார்கள். துன்பத்தின் எந்த ஒரு அலையும் அவர்களிடம் வர முடியாது. அவர்கள் சங்கமயுக வெற்றி ரத்தினங்கள் ஆகின்றார்கள். ஸ்லோகன். மாற்றத்தின் சக்தியால் வீணான எண்ணங்களின் பலமான ஓட்டத்தை முடித்துவிடுங்கள். மாற்றத்தின் சக்தியால் வீணான எண்ணங்களின் பலமான ஓட்டத்தை முடித்துவிடுங்கள். அவ்வியக்த சமிஞை. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் சதா வெற்றியாளர் ஆக இருங்கள். மக்கள் சொல்கிறார்கள், எங்கே நோக்கினாலும் நான் உன்னையே காண்கிறேன். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எதை செய்தாலும் எங்கே போனாலும் தந்தை எப்போதும் எங்களுடனேயே இருக்கின்றார். அதாவது நீங்கள் எங்களுடன் இருக்கின்றீர்கள். உங்களின் கடமைகளுக்கு இருப்பதைப் போல அந்த கடமையை செய்ய தூண்டுபவரும் சதா உங்களுடன் இருக்கின்றார். கரன்ஹார் செய்பவர், கராவன்ஹார் உங்களை செய்வதற்கு தூண்டுபவர். இருவரும் ஒன்றிணைந்து இருக்கின்றார்கள். ஓம் சாந்தி.